பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் 3000 பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா வருகின்ற 17ஆம் தேதி புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 21ஆம் தேதி 75 இடங்களில் நடைபெறும் மாரத்தான் போட்டியை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் VP ராமலிங்கம், பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டும் அவருடைய 25 ஆண்டுகால அரசியல் சாதனைகளை விளக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் பல்வேறு விழாக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3000 பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி வருகின்ற 21ஆம் தேதி காலை காந்தி திடலில் நடைபெற உள்ளது. இதில் திரளான இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த மாரத்தான் போட்டிகள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் துண்டிப்பு அழைப்பு கொடுத்து மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் QR கோடு ஸ்கேன் செய்து பதிவு செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் இலவச டி-ஷர்ட் மற்றும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியில் 18 வயது முதல் 30 வயது உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து பங்கேற்கலாம் என்று தெரிவித்தார். பாஜக தலைவர் ராமலிங்கம், மாரத்தான் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசு தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். பேட்டியின் பொழுது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் மாநில இளைஞரணி தலைவர் வருண் மற்றும் மாநில துணைத் தலைவர் சரவணன், ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன், விக்ரமன், நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் தமிழரசன், விஜயகுமார் மற்றும் இளைஞர்கள் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள QR கோடு ரெஜிஸ்ட்ரேஷனை பாஜக தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டு தொடங்கி வைத்தனர். கோரிமேடு போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் சீனியர் SP நித்யானந்த ராதாகிருஷ்ணன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நேற்று நடந்தது. காரைக்காலில் DIG சத்யசுந்தரம், சீனியர் SP லட்சுமி சௌஜன்யா, SPக்கள் சுபம் சுந்தரகோஷ், முருகையன் ஆகியோர் சீனியர் SP அலுவலகத்தில் தங்கள் சக இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களுடன் கலந்து கொண்ட பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். விளைவு காவல் நிலையத்தில் சீனியர் SP கலைவாணன், மேற்கு SP சுப்பிரமணியன் ஆகியோர் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். சோலை நகர் புறக்காவல் நிலையத்தில் கிழக்கு SP ஸ்ருதி ஆரக்கட்டி இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வடக்கு SP ரகுநாயகம், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் தெற்கு SP செல்வம் ஆகியோர் தங்கள் பகுதி இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். போக்குவரத்து காவல் நிலையங்களில் சீனியர் SP நித்யா ராதாகிருஷ்ணன், SPக்கள் ரக்ஷனா சிங், பக்தவக்ஷலம் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் பொதுமக்களிடம் போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். மாஹே பகுதியில் SP வினய்குமார் கேச், ஏனா பகுதியில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆடலரசன் ஆகியோர் பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் SP ஸ்ருதி யாரக்கட்டி மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் சைபர் கிரைம் சம்பந்தமான குறைகளை பொதுமக்களிடம் கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். மக்கள் குறை தீர்ப்பு கூட்டங்களில் காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்ட 79 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்தனர். அதில் 41 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். நேற்று நடைபெற்ற குறை தீர்ப்பு கூட்டத்தில் 60 பெண்கள் உட்பட மொத்தம் 299 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்ட பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். கடற்கரையோரம் அனைத்து விளையாட்டு வசதிகள் கூடிய விளையாட்டு அரங்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே விளையாட்டு வீரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் விளையாட்டு அங்கமும் விளையாட்டு வீரர்களுக்கான வளர்ச்சி திட்டத்தையும் ஏற்படுத்தப்படாமல் இருப்பதை கண்டும் கடற்கரையோரம் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு அரங்கங்கள் ஏற்படுத்த கோரியும்
கடல் மற்றும் கடற்கரை சார்ந்த விளையாட்டுகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் பள்ளி கல்லூரிகளில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ள தகுந்த ஏற்பாடுகள் செய்து தர கோரியும் முதியால்பேட்டை மணிகுண்டு அருகே விளையாட்டு வீரர்கள் நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வளவன் தலைமை தாங்கினார். தொகுதி தலைவர் தசேந்திரன் முன்னிலை வகித்தார். ஈரம் ராஜேந்திரன், ராஜ் சௌரிராஜன், சதீஷ், அன்பு நிலவன், கோகுல் காந்தி, மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். போராட்டத்தில் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். உதவித்தொகை, ஊக்கத்தொகை, சீருடை, விளையாட்டு உபகரணங்கள், ஓய்வூதியம், இலவச இன்சூரன்ஸ், பஸ் பாஸ் வழங்க வேண்டும், தகுதி வாய்ந்த உண்மையான விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் அனைத்து வேலைவாய்ப்புகளும் முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. சுகாதாரமற்ற குடிநீரால் பாதிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு சக்தி நகரில் சிறப்பு மருத்துவ முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகள் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஏராளமான மக்கள் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் திமுக சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் பணிகள் கழகத்தினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை அரசு சார்பில் எந்த ஒரு மருத்துவ முகாமும் நடத்தாத நிலையில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக சார்பில் நெல்லித்தோப்பு சக்தி நகர் பகுதிகள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சிறப்பு மருத்துவ முகாம் இன்று காலை நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி கழக செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலன் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளரும் சிவா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். அப்பகுதி மக்களிடம் நலம் விசாரித்தார். மேலும் அந்த பகுதி மக்களின் நலனுக்காக திமுக கழகம் எப்போதும் உடன் நிற்கும் என உறுதியளித்தார். இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு 58 வகையான மருந்து, மாத்திரைகளை இலவசமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகரில் மழைநீர் உறிஞ்சும் இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனாறு மழைநீர் வடிகால் வாய்க்காலை சுற்றியுள்ள பகுதிகளான குபேர் நகர், வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, அந்தோணியார் கோவில் வீதி, அரசு குடியிருப்பு பகுதி, நேரு நகர், சகாய மாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி, பூங்குளம், கென்னடி நகர், சாரதி நகர், சாந்தி நகர், இளங்கோ நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மழை காலங்களில் மழை அதிக அளவில் பெய்யும் பொழுது உப்புனாறு வாய்க்காலில் மழைநீர் கரை புரண்டு ஓடுவதால் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மழைநீர் அதிகம் சூழ்ந்து கொள்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்படைந்து தங்களின் உடைமைகளையும் இழக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் பிரிவின் மூலம் 37 லட்சம் ரூபாய் செலவில் முதல் கட்டமாக குபேர் நகர் பகுதிகளில் மழைநீர் உறிஞ்சும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் ஷாம் மற்றும் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள், பகுதி முக்கிய பிரியவர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சார்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர், இளைஞர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹர புத்ரா சேவா சங்கம் சார்பில் TRTA அவென்யூ புதுவை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கருங்கல்லாலான நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹர புத்திர சேவா சங்கம் சார்பில் அரும்பாத்தபுரத்திலிருந்து கொம்பாக்கம் செல்லும் வழியில் TRTA அவென்யூ புதுவை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கருங்கல்லான நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியொட்டி காளி விக்னேஸ்வர பூஜை, நவகிரக பூஜை,
வாஸ்து சாந்தி பூஜை, கருங்கால் நிலப்படி சுத்தி பூஜை நடத்தப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கருங்கல்லான வாசக்கால் நிறுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சளால் செய்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சங்க தலைவர் சுந்தர லட்சுமி நாராயணன், கௌரவ தலைவர் சம்பந்தம், பொதுச் செயலாளர் ஏழுமலை, ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், சட்ட ஆலோசகர் கணேசன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் அகில பாரத இந்து மகா சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா சார்பில் போதைப் பொருள் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று கன்னி கோயில் வரை பேரணி நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகவும் சமூக நலனுக்காக புதுச்சேரி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை காவல் கண்காணிப்பாளர் சுதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த பேரணிகள் புதுச்சேரி மாநில அகில பாரத இந்து மகாசபாவின் தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்து மகாசபா நிர்வாகிகள் பெருமாள், மோகன், வைத்திலிங்கம், முருகேசன், நீலகண்டன், எழிலன், பாலச்சந்திர, சந்துரு, ஆனந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா நகர் திமுக தொகுதி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று காலை 12 மணி அளவில் தர்மாபுரி திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத் தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி ஏழைகளுக்கு வேட்டி சேலை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியால் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளம்பகுதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திரா நகர் சட்ட தொகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணியன், பொற்செழியன், பிரபு, தேவநாதன், ஜெகன், செல்லத்துறை மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில அணிகளின் நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட பல கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்தமேந்தி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் தலைமையில் வாக்கு திருட்டுக்கு எதிராக ராஜ்நிவாஸ் நோக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்ட பேரணி நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய இந்திய தேர்தல் ஆணையமே பாஜக மோடிக்கு உதவி செய்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பதை வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தார். இதனை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்த பேரணி நடைபெற்றது. ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி ராஜ்நிவாசை நோக்கி நகரும் பொழுது ராஜா தியேட்டர் சிக்னல் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த பேரணிகள் தேர்தல் குளறுபடி செய்து வெற்றி பெற்ற பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பிளக்கார்டுகளை தாங்கியிருந்தவுடன் கைகளில் ஏறியும் தீப்பந்துகளை ஏந்தி நாட்டின் ஜனநாயகத்தை காப்போம் என்ற முழக்கத்துடன் பேரணி சென்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், மாநில நிர்வாகிகள் மருது பாண்டியன், தனுசு, திருமுருகன், மோகன்தாஸ், உசுடு செந்தில்குமார், பழனி, முத்துக்குமாரசுவாமி, ராஜகுமார், மன்னாடிப்பட்டி ரகுபதி, இளைஞர் காங்கிரஸ் செயலாளர்கள் ஜோஸ்வா, நஹமதோ, யாதப் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேரணிக்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அஜித், சமீர், மனோஜ், ஜெய், அத்வானி, ஜனா, அபிலாஷ், காலே, கமலேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி தனியார் மருத்துவமனை சார்பில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது.
புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் மூளை அறுவை சிகிச்சை பற்றிய தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர் ரூபேஷ் குமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மருத்துவத்துறைகள் பாதுகாப்பான மூளை அறுவை சிகிச்சை பற்றியும் கடந்த சகாப்தத்தில் நரம்பியல் அறுவை சிகிச்சை மாற்றம் குறித்தும் நவீன கால தொழில்நுட்பம் இந்த மூளை அறுவை சிகிச்சைக்கு எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்தும் இந்த தொடர் மருத்துவ கருத்தரங்கில் டாக்டர் ரூபேஷ் குமார் விளக்கி கூறினார். முன்னதாக தனியார் மருத்துவமனையின் திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்று பேசி சிறப்புரை விருந்தினரை கௌரவித்தார். தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கள் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்தார் மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர்கள் உட்பட பல கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மருத்துவர் ரங்கநாத் தலைமையில் தனியார் மருத்துவமனையை சேர்ந்த ஊழியர்கள், நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய 335வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருப்பணியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கிறிஸ்துவ பக்தர்களுக்கு காலை உணவு வழங்கினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலய 335வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 8 மணிக்கு பங்கு தந்தை அருள்பணி அருள்தாஸ் முன்னிலையில் சேலம் மறை மாவட்டம் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் கலந்து கொண்ட மிகப்பெரிய திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட அரியாங்குப்பம் சுற்றுவட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு தொடர்ந்து 33வது ஆண்டு கால காலை உணவு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில காங்கிரஸ் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், அரியாங்குப்பம் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், அரியாங்குப்பம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இளைஞரணி தலைவர் தமிழரசன் மற்றும் ராமகுமார் உஷா, புதுவை மாநில காங்கிரஸ் மாணவர் அணி செயலாளர் அமிர்த ஜோதி, கருணாநிதி, காந்தி சித்ரா தியாகு என்ற சுப்பிரமணி, தமிழ் சித்ரன், குருசில் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த காலை உணவு, தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட ஏற்பாடுகளை பாபு என்கிற சிவனேசன், ராஜலட்சுமி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி இந்துநகர் தொகுதி திமுக அலுவலகத்தை திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி இந்துநகர் தொகுதி திமுக அலுவலகம் சிறப்பு விழா மற்றும் திமுக பிரமுகர் பசுபிக் சங்கர் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து பிறந்தநாள் கொண்டாடிய பசிபிக் சங்கருக்கு பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் இந்திராநகர் தொகுதியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் புதுச்சேரி மாநில கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேலு, முத்தியால்பேட்டை தொகுதி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், உடவரக்கரை தொகுதி திமுக பிரமுகர் களிய கார்த்திகேயன் ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நடைபெற ஆண்டு பெருவிழாவில் சிறப்பு திருப்பலி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பங்கேற்று பக்தர்களுக்கு கேக் உள்ளிட்ட இனிப்புகள் வழங்கினர். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனி இன்று மாலை நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு முன்னதாக இன்று நடைபெறவுள்ள அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனியை முன்னிட்டு அருட்தந்தை அருள்தாஸை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார். இன்று காலை நடந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் அடங்கிய தொகுப்பினை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் ஆலய வளாகத்தில் வழங்கப்பட்டது. ஆலய வழிபாட்டு தலங்களுக்கு வந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதியாக தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, மாவட்ட பிரதிநிதி குமார், வார்டு துணை செயலாளர் அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், செல்வம், வேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.